ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்க போறதா நேற்றைய நாளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். எந்தெந்த பாதிப்புகளுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட போகுது, ஒவ்வொரு பாதிப்புகளுக்கான ஒரு 15 வகைப்படுத்தலின் கீழே தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவான பணங்கள் வழங்கப்பட போகுது. அது எந்தெந்த வகைப்படுத்தப்பட்ட வகைகள்னு சொல்லி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால நேற்றைய நாளில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த சுற்றறிக்கையின்படி அந்த 15 வகைப்படுத்தப்பட்ட வகைகளும் என்னென்ன, அதுக்காக வழங்கப்பட போற பணங்கள் எந்த அடிப்படையில் வழங்கப்பட போகுதுன்றத முழுமையா இந்த வீடியோவில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னும் 2 முக்கியமான விடயங்களும் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 25,000 ரூபாய் பணம், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான 25,000 ரூபாய் பணம் மொத்தமாக 36 கோடி ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 36 கோடி ரூபாய் பணத்தில் மோசடி நடந்திருக்கிறதா சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இப்போ உருவாகி பயங்கர வைரலாக போய் கொண்டிருக்குது. அதுக்கான ஒரு பதிலை இப்போ யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கியிருக்கிறார். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அதோடு சேர்த்து இவ்வளவு பிரச்சனைகளும் எங்களுடைய நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் போது வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல எங்களுடைய இலங்கை இருக்கும்போது கற்பட்டி கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் தொகையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு சிக்கல்களுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ள போதைப் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த 3 விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விடயம்ன்றதை விரிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். அது ரெண்டாவது விரிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வர மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தரவுகளினுடைய அடிப்படையில் இந்த பேர் அனர்த்தத்தால் உயிரிழந்து போயிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் 600 தாண்டி இருக்குது. 607 தாண்டி போய்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. அதே மாதிரி காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 270 கணக்கிடப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில நேற்றைய நாளில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விசேட உரையாற்றியிருந்தார். அந்த உரையில நாட்டை கட்டியெழுப்புறதுக்கான செயல்பாடுகள், அதே மாதிரி முக்கியமா நாட்டுக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி நாங்கள் நிவாரணம் வழங்க போறோம், எவ்வளோ நிவாரணம் வழங்க போறோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்கள்ல 2000-3000 ரூபாய் காசு தான் கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்க போறது இல்லை. 25,000 ரூபாயில ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணங்கள் வழங்க போறோம்னு சொல்லி, நிவாரணமா வழங்க போறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கான சுற்றறிக்கை தான் இப்போ வெளியாகி இருக்குது. இந்த விடயம் என்னன்றதை முழுமையா விரிவா பார்க்கறதுக்கு முதல் இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 36 கோடி ரூபாய் பணத்துல ஊழல்கள் நடந்திருக்குது. அதாவது 25,000 ரூபாய் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் தங்களோட வீட்டுக்குள்ள போய் சுத்தம் செய்து அந்த வீட்டை ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக ஆரம்பமா அட்வான்ஸா 25,000 ரூபாய் பணம் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மக்களுக்காகவும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட பணத்துல 36 கோடி ரூபாய் பணம் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த விடயம் வெளிவந்ததுக்கு பிறகு, இது வந்தது இப்போ 2 நாட்களுக்கு முதல், அது வந்த உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துக்கு அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவானது. இதை பற்றி யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூட பாராளுமன்றத்தில் ஒரு சில விடயங்களை சொல்லியிருந்தார். இந்த கணக்கெடுப்புகள் என்ன அடிப்படையில் இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தார். அது என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தினுடைய மொத்த குடும்பங்களினுடைய எண்ணிக்கை, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சனத்தொகையில மொத்த குடும்பங்கள் எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 2,13,391 குடும்பங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அதாவது 6,34,904 பேர் யாழ்ப்பாணத்தில் சனத்தொகையா இருக்கிறார்கள். அதுக்குள்ள இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொன்னா 16,918. அதாவது 53,828 பேர் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்த சனத்தொகையில 8.48% மக்கள் யாழ்ப்பாணத்துடைய மொத்த சனத்தொகையில. இந்த மக்களுக்கான வழங்கப்பட போற அந்த 25,000 ரூபாய்க்காகத்தான்
36 கோடி ரூபாய் பணம் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்து பார்க்கும்போது 50,752 குடும்பங்களை சேர்ந்த 1,35,500 பேர் கிளிநொச்சியில் இருக்கிறார்கள். அதுக்குள்ள 8,778 குடும்பங்களை சேர்ந்த 28,093 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 20.8% மக்கள் கிளிநொச்சிக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு தான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான இந்த நிவாரண பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது, நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் மொத்தம் யாழ்ப்பாணத்துக்கு எவ்வளவா பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் 36,70,75,000 ரூபாய், அதாவது 365 மில்லியன் ரூபாய் பணம் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 14,459 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்குறதுக்காக தான் இந்த 36 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கதா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட இந்த தேசிய நிவாரண சேவை நிலையத்தால ஏற்கனவே அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின்படிதான் இவர்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த 14,624 என்ற ஒரு அறிக்கையை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். திரும்ப நேற்றைய நாளில் வந்த சுற்றறிக்கையின்படி அதுக்குள்ள மேலதிகமான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். அது எப்படி என்று சொன்னால், முழுமையா பாதிக்கப்பட்ட வீடுகள், இந்த வெள்ளத்தால முழுமையா பாதிக்கப்பட்ட வீடுகள், பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகள் அல்லது பாதிக்கப்படாத வீடுகள் கூட, வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்காட்டியும் அந்த வீடுகளுக்குள்ள வெள்ளங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த வீடுகளையும் இந்த தொகைகளுக்குள்ள உள்ளடக்கி அவர்களுக்கான நிவாரணம் வழங்குகின்ற மாதிரி ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கதா யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அதாவது சரியான முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட, அவர் இன்னொரு விடயம் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இந்த நிவாரணங்கள் வழங்கப்படும் போது சரியான முறையில் கிராம சேவகர்கள், அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர்கள் இவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டு சரியான முறையில் பரிசீலனை செய்யப்பட்டதுக்கு பிறகு அனைத்து பயனாளர்களுக்கும் பணம் சரியான முறையில் வழங்கப்படும். மீதமாக பணம் எஞ்சுமா இருந்தால், இவர்கள் சொல்கிற மாதிரி அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டு மீதமான பணம் எஞ்சுமா இருந்தால் அதுவும் மக்களுக்கு, அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணமாக தான் வழங்கப்படும் என்ற மாதிரி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 36 கோடி ரூபாய் பணமும் நிவாரணத்துக்காக சரியான முறையில் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி தான் அரசு அதிகாரிகளாலையும் பாராளுமன்றத்திலையும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இதை தாண்டி இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்ன்றது எனக்கு சரியாக தெரியலை. உண்மையிலேயே இதுக்குள்ள ஊழல் நடந்திருக்குதா இல்லையான்றது அடுத்தடுத்த கட்டங்களில் தான். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பெரிய இப்போ ஜனாதிபதி எல்லாமே 25,000 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் மக்களுக்கான நிவாரணம் வழங்குங்கன்னு சொல்லி பணங்களை ஒதுக்குறார்கள் தானே. பணங்களை ஒதுக்கி நிவாரணம் வழங்குற கட்டமைப்பு எல்லாமே ஓகே. அந்த நிவாரணம் சரியான முறையில் முழுமையாக மக்களை போய் சென்றடையுதான்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில அரசு அதிகாரிகள், சில பேர், எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சில ஊழல் பெருச்சாளிகள் அந்த பணத்தை தாங்கள் பகுதியளவில் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வார்கள். நிறைய பேருக்கு சரியான முறையில் நிவாரணம் போய் சேர்றது இல்லைன்றதான் ஒரு உண்மை. முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியான மக்களுக்கு சரியான முறையில் முழுமையான தொகையும் 1 கோடி ரூபான்னு சொன்னால் அந்த 1 கோடி ரூபாயில் அவ்வளவு பணமுமே அவர்களுக்கு போய் சேருதான்றது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி சொல்லி தான் நாங்கள் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிவாரணங்கள் எப்படி மக்களை சென்றடைதுன்றதை. ஓகே, இப்போ நேற்றைய நாளில் ஜனாதிபதி வெளியிட்ட அந்த ஒரு விசேட உரை, அதாவது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான நிவாரணங்கள் என்னென்ன அடிப்படையில் வழங்கப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு முழுமையான விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த விடயத்துக்கான சுற்றறிக்கை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால நேற்றைய நாளில் சுற்றறிக்கையும் வெளியிடப்படுகிறது. அதை அந்த 15 வகைகளையும் முழுமையாக விரிவானாங்க பார்க்கலாம். ஓகே, முதலாவது வகை என்னன்னு சொன்னா, யார் யாருக்கு இந்த நிவாரணம் என்ன அடிப்படையில் வழங்கப்பட போகுதுன்னு சொன்னா, முதலாவது அனர்த்த நிலைமை காரணமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வீடுகளை புனரமைத்து மீண்டும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வீட்டு உரிமையினை பார்க்காது வீடொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவா ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட போகுது. அதுதான் இப்போ வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவை. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், குடியிருப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக
வீடொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்பட போற கொடுப்பனவு. அதாவது முழுமையா அழிஞ்சு போயிருக்கக்கூடிய மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்காக ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது மூன்றாவது, தமது வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பத்தினருக்கு 3 மாதங்களுக்கு, அதாவது 2025 டிசம்பர், 2026 ஜனவரி, 2026 பிப்ரவரி, இந்த 3 மாதங்களுக்கான மாதாந்த கொடுப்பனவா ஒவ்வொரு மாதமாகவும் ஒரு குடும்பத்தில் 2 உறுப்பினர்கள் அல்லது அதற்கு குறைவான உறுப்பினர்கள் இருந்தால் அந்த குடும்பங்களுக்கு 25,000 ரூபாவும், 2 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாவும் வழங்கப்பட போகுது. 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் வீதம் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட போகுது. அடுத்தது 4வது வகை என்னன்னு சொன்னா, அனர்த்தத்தால வீடுகளை இழந்து வாழ்வதற்கான வீடற்றவர்களுக்கு மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவு. வீடுகள் முழுமையா சேதமடைஞ்சு வேறு ஏதாவது வீடுகளில் போய் வாழ்றதுக்கு, வாடகைக்கு போய் வீடுகளில் வாழ்றவர்களுக்காக அந்த வாடகைக்காக வழங்கப்பட போற பணம் எவ்வளவுன்னு சொன்னா, ஆக கூடினது 6 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 25,000 ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது 5வது, இது விவசாயம் மற்றும் வேளாண்மை, இந்த விவசாயங்கள்ல நெல் பயிர் செய்ய அதே மாதிரி தோட்டங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கானது, விவசாயிகளுக்கானது. அவர்களுக்கு என்ன வகையில் எவ்வளவு வழங்கப்பட போகுதுன்னு சொன்னா, அனர்த்தத்தால பாதிப்புற்ற நெல், தானியங்கள், சோளம் மற்றும் பயிர் நிலங்களின் அழிவு அல்லது மீள் பயிர் செய்கைக்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு. அதாவது அந்த நிலங்கள் முழுமையாக அழிஞ்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி அந்த நிலங்களில் மீள் பயிர் செய்கைக்காக ஒரு தடவை மாத்திரம் ஹெக்டேர் ஒன்றுக்கு 1,50,000 ரூபாய், ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது 6வது, அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மரக்கறி பயிர் நிலங்களின் அழிவு அல்லது மீள் பயிர் செய்கை செய்கிறதுக்காக ஒரு முறை மாத்திரம் ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. நெல் பயிர்ச்செய்கை செய்கிறவர்களுக்கு 1,50,000 ரூபாவும், மரக்கறி பயிர்ச்செய்கை செய்யக்கூடியவர்களுக்கு 2 லட்சம் ரூபாவும் வழங்கப்பட போகுது. அடுத்தது 7வது, அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடை பராமரிப்பு பண்ணைகளுக்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு. இது பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்களுக்கு மட்டும். கால்நடை வளர்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அழிவுற்றிருந்தால் அவர்கள் சரியான முறையில் அரசாங்கத்தில் இந்த கால்நடை அதிகார சபைகள் இருக்குது தானே, அந்த சபைகளில் பதிவு செய்திருந்தால் மட்டும் அவர்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட போகிற கொடுப்பனவா பண்ணை உரிமையாளர் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட போகுது. அடுத்தது 8வது, தனியார் சிறிய மற்றும் நுண்ணிதி தொழில் முயற்சிகளை மீள ஆரம்பிப்பதற்கு ஒரு முறை மாத்திரம் வழங்கப்பட போகிற கொடுப்பனவு. சின்ன சின்ன தொழில்கள் சிறிய கைத்தொழில்கள், இந்த மாதிரியான தொழில்கள் அழிஞ்சு போயிருந்தா அவர்களுக்காக வழங்கப்பட போகிற கொடுப்பனவு அலகொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது 9வது நிவாரண வகை என்னன்னு சொன்னா, அனர்த்தத்தால சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கான மீனவர்களுக்கான மீன்பிடி படகுகளுக்கான நட்டஈடா படகொண்டுக்கு ஆக கூடினது 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது 10வது, அனர்த்தத்தால இடம்பெயர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான, இது முக்கியமான ஒன்று, பாடசாலை மாணவர்களுக்காக பாடப்புத்தகங்கள் மற்றும் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்பட போகிற கொடுப்பனவா பாடசாலை மாணவர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 ரூபாய் வழங்கப்பட போகுது. இது மட்டும் இல்லை, இது திரைசேரியிலிருந்து வழங்கப்பட போகுது. அதே மாதிரி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாய், ஆக மொத்தம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட போகுதுன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 11வது நிவாரணம் என்னன்னு சொன்னா, அரசாங்கத்தினால் சேதமடைந்த வணிக கட்டிடங்களுக்கான, பிஸ்னஸ் கம்பெனியினுடைய வணிக கட்டிடங்களுக்கான நட்டஈடா எவ்வளவு வழங்கப்பட போகுதுன்னு சொன்னா, கட்டிடம் ஒன்றுக்கு ஆக கூடினது 50 லட்சம் ரூபாய். அதாவது அந்த சேதத்தினுடைய மதிப்பீட்டினுடைய அடிப்படையில் எவ்வளவு சேதமடைஞ்சிருக்குன்றதை மதிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக கூடின தொகையா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. அடுத்தது 12வது, அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த குடியிருப்பதற்கு முடியாத வீடுகளுக்கு புதிய வீடொன்றினை நிர்மாணிப்பதற்கான கொடுப்பனவு. அதாவது வீடு முழுமையாக அழிஞ்சு போயிருந்தா அந்த வீட்டை இன்னொரு இடத்துல புதிய வீடை கட்டுறதுக்கான கொடுப்பனவா எவ்வளவு வழங்கப்பட போகுதுன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. இதுலயும் இன்னொரு வகையும் இருக்கு. என்னன்னு சொன்னா 13வது, அதான் அடுத்தது, அனர்த்தத்தால குடியிருந்த வீடு முழுமையாக சேதமடைந்து புதிய வீடொன்றினை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கத்தினால் காணி வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில்
பொருத்தமான காணி ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவு. ஒரு காணியை வந்து புதுசாக வாங்குறதுக்கான கொடுப்பனவா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது. இதுதான் 1 கோடி ரூபான்னு சொல்லி எல்லாராலுமே பேசப்படக்கூடிய ஒரு விடயம். அதாவது வீடு வந்து முழுமையாக அழிஞ்சு போயிருந்தா அதுக்கு 50 லட்சம், அந்த வீடை வந்து கட்டுறதுக்கான புது வீடு கட்டுறதுக்கான நிலம் காணி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு காணி வாங்குறதுக்கான 50 லட்சமும் சேர்த்து மொத்தம் 1 கோடி ரூபாய். இந்த ரெண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனாளர்களாக இருந்தால் அவர்களுக்காக 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட போகிறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 14வது என்னென்னு சொன்னால் அனர்த்தத்தால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை திருத்தி அமைப்பதற்கான கொடுப்பனவு. ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் ஒரு அரைவாசி வந்து சேதமடைஞ்சு மிச்ச அரைவாசி ஓகேயா இருக்குன்னு சொன்னால் அந்த வீடுகளை சரியான முறையில் திருத்துறதுக்கான சேத மதிப்பீட்டின் படி வழங்கப்பட போகிற கொடுப்பனவா 25 லட்சம் ரூபாய் சொல்லப்பட்டிருக்குது. கடைசி 15வது வகை என்னன்னு சொன்னால் அனர்த்தத்தினால ஏற்பட்ட மரணத்தின் போது இறந்தவரின் நெருங்கிய உறவினருக்கு அல்லது முழுமையான அங்கவீனத்தின் போது உரிய நபருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு. இந்த வெள்ளத்தில் வந்து உயிரிழந்து போன இந்த 600க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருக்கார்களானே அவர்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட போகிற அவர்களுடைய உறவினர்களுக்கு வழங்கப்பட போகிற கொடுப்பனவு அல்லது முழுமையாக இதில் அங்கவீனமுற்றவர்களுக்காக வழங்கப்பட போகிற கொடுப்பனவா ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகிறதா. இந்த 15 நிவாரண வகைப்படுத்தல்களும் இப்போ ஜனாதிபதியால் நேற்றைய நாளில் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அதுக்கான சுற்றறிக்கையும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால இப்போ வெளியிடப்படுகிறது. கண்டிப்பாக இந்த தொகைகள் வந்து மக்களுக்காக முழுமையாக வழங்கப்பட போகிறதா சொல்லித்தான் உறுதியாக இந்த விடயங்கள் இப்போ வெளிப்படுத்தப்படுகிறது. இதில் கடைசியாக சொன்ன இந்த உயிரிழந்த மக்களுக்கான 10 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு சில பேருக்கு இது தவறாக வந்து சில பேர் எடுத்துக்கொள்ளக்கூடும். அதுக்காக இதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியே இந்த விடயம் சொல்லியிருக்கிறார். உயிரிழந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக அவர்களுடைய உயிரை வந்து நாங்கள் மதிப்பிட முடியாது, ஆனாலும் அவர்களுக்கான ஒரு முடிஞ்ச இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கான ஒரு தொகையாக வந்து நாங்கள் 10 லட்சம் ரூபாயை வழங்குறோம்னு சொல்லி இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இன்னொரு விடயமும் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னென்னு சொன்னால் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தார். அதில் இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் மாதிரி அனர்த்தங்களின் போது நாங்கள் 2000மோ 3000மோ ஒரு தகரம் ஒரு வீட்டில் வந்து தகரத்தால் ஒரு வீடு கட்டப்பட்டிருந்தா அந்த தகரங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து இல்லாமல் போயிருந்தா கூட அவர்களுக்கும் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி நாங்கள் நிவாரணம் வழங்கப்பட போகிறோம். அவர்கள் முழுமையாக தங்களோட வாழ்வாதாரத்தை திரும்ப கட்டியெழுப்புறதுக்கான வகையில் நிவாரணம் வழங்க போகிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். 2000 3000 சொல்லி கொடுத்து நாங்கள் ஏமாற்ற போகிறதில்லை. அதை வச்சுக்கொண்டு அவர்கள் ஒன்றுமே செய்யவும் முடியாதானே. செய்ய முடியாதுன்றபடியாக நாங்கள் சரியான முறையில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ ஜனாதிபதியை வச்சு எல்லா சமூக ஊடகங்களையுமே பயங்கரமாக பெருசாக போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி வந்து இந்த மாதிரியான ஒரு நிவாரணத்தை வந்து மக்களுக்கு வழங்கல. முதலாக இவர் மக்களை பார்த்து தான் நிவாரணம் வழங்கியிருக்கிறான்னு சொல்லி நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்னு சொன்னால் வழங்கப்படக்கூடிய நிவாரணங்கள் சரியான முறையில் மக்களுக்கு போய் சேருமான்றது தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. யாருக்காவது கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ ஏதாச்சும் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க. இது விளையாட்டு இல்லை. நிறைய மக்கள் வந்து எவ்வளவோ வாழ்வாதாரத்தை இழந்து போய் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி யாராவது உங்களுக்கு அரசு அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறார்கள், உங்களுக்கு அதுக்குள்ளே ஊழல்கள் நடக்குது, உங்களோட பணத்தை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருங்க. இப்போ தான் பயங்கர வைரலாக போகுது. அதை பார்த்துட்டு நாங்கள் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து அரசாங்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இப்படி தான் பிரச்சனை நடக்குதுன்றதை. அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே சரியான முறையில் அந்த நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பிழையாக வந்து போடாதீங்க. உண்மையிலேயே பிரச்சனை நடந்தால் மட்டும் இதை தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. சமூக ஊடகங்கள்ன்றது பயங்கர பவர்ஃபுல்லானது. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நாட்டையே முழுமையாக திருத்த முடியும். தவறாக யாரும் பயன்படுத்தாங்க. அப்படி நடந்தால் இல்லை எனக்கு கூட பர்சனலாக அனுப்பிவிடுங்க. அதை சரியான முறையில் ஃபேக்ட் செக் பண்ணி நானே வந்து அடுத்த வீடியோஸில் கதைக்கிறேன். ஓகே, இது வந்து ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட நேற்றைய நாளில் வந்த முக்கியமான விடயம். கடைசி 3வது விஷயம் என்னென்னு சொன்னால் நாட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. 600க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய சேதங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக நாடு ஒரு சோகமான நிலைமையில் போய்கொண்டிருக்கும் போது நேற்றைய நாளில் கட்பட்டி கடற்பரப்பில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் ஒரு படகொண்டில் இருந்து 3 உர மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த மூடைகளுக்குள்ள 63 கிலோகிராம் 718 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 14 கிலோகிராம் 802 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டிருக்குது. ஜோஜி பாருங்க,
நாடு எங்கேயோ ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் அந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை இப்போ வரைக்குமே நிறுத்தலை. கடலுக்கே போகாதீங்க, நாட்டினுடைய நிலைமை காலநிலை சீர்கட்டு போயிருக்குன்னு சொல்லும்போது கூட இவர்கள் போதைப் பொருளை கடல்ல இருந்து போய் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருளால் நாட்டை நாசமாக்கணும்ன்றதுல அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறார்கள். ஸோ இந்த போதைப் பொருள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுவும் முக்கியமாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. ஸோ இந்த விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் எல்லாமே வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.